சார் இப்போ வந்து சொத்து குவிப்பு வழக்கு அப்படின்னா எதுக்காக சார் சொத்து குவிப்பு வழக்கு போடுறாங்க? பொதுவாக இப்போ எவ்வளோ தான் சார் சொத்து வச்சுருக்கணும், இல்லை எவ்வளோ தான் நம்ம கட்டாமல் மறைச்சிருந்தா கேட்பாங்களா? பொதுவாக ஒரு நேரத்தில் நில உச்சவரம்பு சட்டம்லாம் இருந்தது. இப்போ அந்த சட்டம்லாம் வந்து அபாலிஷ்ட், அதெல்லாம் கிடையாது இப்போது. ஓகே, நிலம் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். பட் நீங்கள் சம்பாரிச்சதாக இருக்கணும். நீங்கள் சம்பாரித்து எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். இன்னொருத்தவங்க சம்பாரித்து பினாமியாவோ இல்லை வேறு ஏதாவது செயல்பட்டாலோ, வேறு எங்கேயோ இருந்து பணம் வருது, சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் வந்து அதன் மூலயமா நீங்கள் சொத்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து தண்டனைக்குரிய குற்றம். இன்னொருத்தவங்க யாரோ கட்ட வேண்டிய டேக்ஸை தடுத்து நீங்கள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்குறீங்க, உங்கள் பேரில் வாங்குறீங்க அப்படின்றது தவறு. இது பொதுவாக எந்த இடத்துல வந்து அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னா, நம்பர் 2 பணம் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் 2 பணம்னா கருப்பு பணம். கருப்பு பணம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒருத்தர் தொழில் பண்ணுறாரு. தொழில் பண்ணுறவர் வந்து நிறையா கருப்பு பணம் வருது. அந்த பில்லு நீங்கள் போட்டு ஒரு சேல் பண்ணால் என்னாகும் அப்படின்னா, ஒரு டேக்ஸ் ஒன்று வரும். அந்த டேக்ஸை ஏமாத்துறதுக்காக, அரசாங்கத்தை ஏமாத்துறதுக்காக என்ன பண்ணுவார், அது எதுவுமே டேக்ஸ்லாம் எதுவும் கட்டாமல் அந்த மாதிரி பண்டமாற்று மாதிரி பண்ணி, அதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் செக்கில் வராமல், அக்கௌண்ட்டில் வராமல், கேஷில் வரும்போது அந்த பணம்லாம் கருப்பு பணம்னு சொல்லுவோம். இந்த கருப்பு பணத்தை அளவுக்கு ஒரு கோடி ரூபா வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா, இவங்க வந்து வெறும் 10,000 மட்டும் கட்டிட்டு மிச்சம் வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரும் தொகை வரும். அதெல்லாம் கணக்கிலே காட்ட மாட்டாங்க. கணக்கில் காட்டாத இதெல்லாம் வந்து கருப்பு பணமாக கருதப்படுது. அந்த இடத்துல நீங்கள் வந்து சொத்து குவிப்பு வழக்கில் இவங்களாம் வருவாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, விஜிலன்ஸு, சிபிஐ, இவங்கெல்லாம் வந்து இந்த சொத்து குவிப்பு வழக்கை வந்து விசாரிக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் இதில் உள்ளே வருவாங்க. ஸோ இதில் எப்படி வரும்னா, பிஸ்னஸ்மேன் மட்டும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு தான் பிஸ்னஸ்மேன் சொன்னேன். இதில் நம்ம இந்தியாவில் அதிகமாக இதில் செயல்படுறதுன்னு பார்த்திங்கன்னா, வெளிநாட்டை கம்பேர் பண்ணால் இங்கே வந்து வெளிநாட்டில் பிஸ்னஸ்மேன் இருப்பாங்க. இந்தியாவில் வந்து அரசியல்வாதிகளுக்கு வந்து பல வகையில் பணம் வரும். நீங்கள் நிறையா செய்தித்தாள்களில் பார்த்துருப்பீங்க, இந்த மினிஸ்டர் கைது, அந்த மினிஸ்டர் கைது, இவங்க வீட்டில் சிபிஐ ரெய்டு அப்படின்லாம் பண்ணுவாங்க. ஒரு பைசாவும் இல்லாமல் வர்றவங்க ஒரு திடீர்னு ஒரு 10 வருஷம் 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 500 கோடி சம்பாரிச்சிருப்பார், 1000 கோடி சம்பாரிச்சிருப்பாங்க. எப்படி சம்பாதிக்க முடியும்? மாதம் அவங்களுக்கு 1 கோடி ஊதியம் இருந்தால் கூட அவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்றது சந்தேகம். பட் ஆனால் அவங்களுக்கு எப்படி வருது அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்க ஊழலாக பெற்ற பணம், ஊழலுக்காக பண்ணப்பட்ட அந்த லஞ்ச பணம், அந்த கையூட்டாக பெறப்பட்ட அந்த லஞ்ச பணத்தை வச்சு இவங்க சொத்தை குவிச்சு வாங்கினாங்கன்னா, அந்த இடத்துல சொத்து குவிப்பு வழக்கு அவங்க மேலே பாயும். அவங்க மேலே அது பாயும்போது பல்வேறு டிபார்ட்மெண்ட்டு, இன்கம் டேக்ஸு, என்ஃபோர்ஸ்மெண்ட்டு டைரக்டரேட்டு, சிபிஐ, இவங்கெல்லாம் வந்து இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை, இப்போ ஸ்டேட்டாக இருந்தால் ஸ்டேட்லேயே வந்து ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன் இருக்குது, அவங்கெல்லாம் வந்து பண்ணுவாங்க. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்னு. ஸோ இதில் வந்து எந்த இடத்துலையும் விதிவிலக்கு இல்லை. அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை, பிஸ்னஸ்மேன் மட்டும் இல்லை, அரசாங்க ஊழியர்கள் இதில் நிறைய இடத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அரசாங்க ஊழியர்கள் வந்து ஒரு பவர் சென்டராக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அப்ரூவலுக்கு ஒரு கையெழுத்து அப்படின்னா வந்து சட்டவிரோதமாக அந்த தொழில் செய்கிறவங்ககிட்ட கையெழுத்தை போட்டு பல கோடி கைமாறின விஷயங்கள்லாம் நிறைய வழக்குகள்லாம் போய்கிட்டு இருக்குது. அதனால் சொத்து குவிப்பு வழக்குன்றது வந்து ஒரு பொதுவான ஒரு டேர்ம். லஞ்ச பணத்தில் இல்லை கருப்பு பணத்தில் வந்த பணத்தை வச்சு சொத்துக்கள் வாங்கினது தான் அந்த சொத்து குவிப்பு வழக்குன்றது. இதுக்கு வந்து பல வகைப்படும். அதில் ஒரு வகையும் அடுத்து தனித்தனியாக உங்களுக்கு வந்து ஒரு வீடியோஸாக செக்ரிகேட் பண்ணி போட முடியும். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது இது சம்மந்தமான சந்தேகங்கள், தகவல்கள், இதை மாதிரியே சிமிலராக வேறு ஏதாவது நம்ம குறிப்பிடாத ஏதாவது விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். அதுக்கு வந்து ஸ்பெஷலாக உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணாலும் பண்ணுறேன், இல்லை வீடியோ போடனாலும் போடுறேன். நன்றி, வணக்கம்.